உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை திடப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை நடத்த, உங்களை போஷிக்க, உங்களை தப்புவிக்க, உங்கள் பெயரை பெருமைப்படுத்த. அல்லேலூயா. உங்கள் பெயரை பெருமைப்படுத்தாமல் தடை பண்ணுகிற எல்லா அந்தகார சக்திகள் இன்றே முறிந்து விழும்படியாய் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அது இல்லாமல் போவதாக. யோவான் 14:18 சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். அல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். எந்த ஆவியானவர் என்று சொன்னார், முதலிலே என்னுடைய ஆவியை கொண்டு நான் உங்களுக்கு செய்வேன், இரண்டாவது என்னுடைய ஆவியை கொண்டு நான் உங்களை தேற்றுவேன், மூன்றாவது என்னுடைய ஆவியை கொண்டு நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் யோவான் 14:19 சொல்லுகிறது, இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அதாவது நான் வாழ்கிறபடினால் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேட் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆவியானவராகிய சத்திய ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உலகம் கொஞ்ச காலம் இயேசுவை அறியவே அறியாது, ஆனால் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. யோவான் 14:20 சொல்லுகிறது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்மளுடைய துக்கம்லாம் சந்தோஷமா மாறணும்னு சொன்னா ஒரு நாள் வரப்போகுதுங்க. அந்த நாளிலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நான் என்ன பண்ண போறோம், அறிந்து கொள்ள போகிறோம். யோவான் 14:21 சொல்லுகிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்திலே அன்பாயிருக்கிறான், என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனிலே அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேற்ற போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் செய்து முடிக்க போகிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை இந்த 2025ஆம் ஆண்டு முடியும் பொழுது செய்ய வேண்டும். என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன். யாரா இருக்கணும்? நீங்க நானும் அன்பாயிரும். நீங்க அன்பாயிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆயுசு நாட்கள் கூடும். நீங்கள் அன்பாயிருந்தால் உங்களுடைய கிருபை நாட்கள் கூடும். நீங்கள் அன்பாயிருந்தால் உங்களை ஒருவனும் தொட முடியாது. இது இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். உங்கள் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யாரும் தொட முடியாதான், உங்களை யாரும் டச் பண்ண முடியாது, உங்களை யாரும் வேதனைப்படுத்த